வணக்க மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். இதுக்கு மேலே என்னால் முடியாது. நான் ஊரை விட்டு எங்கேயாவது கிளம்பி போயிடுறேன். என்னால் சத்தியமாக முடியலையா? என்னையா சிவாஜிகளா? அதாவது ஒருத்தவர் பார்த்தீங்கன்னா பிஓபி வந்து பாஸ் பண்ணியிருக்காப்புல. பாஸ் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணி, சார் பிஓபி ரிசல்ட் எப்போ சார் வரும்னு கேட்குறாப்புல. அப்படியே நான் எனக்கு ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு. இது போக சரி காலையில் தான் ஒரு ஷாக் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா, அடுத்து சார் உங்கள் சேனலில் வந்து கிளாஸஸ்ஸு மேரத்தான்லாம் மற்ற சேனல் மாதிரி கொண்டு வாங்க சார் அப்படின்றாங்க. டே கோமாவில் இருக்கீங்களாடா நீங்கள், இவ்வளோ நாள் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. நிறைய பேருக்கு நம்ம சேனலில் வந்து என்ன போகுது ஏது போகுது எதுவுமே தெரியாமல் இருக்கீங்க. தயவு செய்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தால் அதுக்கு ப்ரிப்பரேஷன் வீடியோ போடுறதுலேருந்து அதுக்கு கிளாஸ் போகிறதுலேருந்து டெய்லியும் பார்த்தீங்கன்னா அது கிளாஸ் கொண்டு போகிறேன். இது போக வந்து அதை அப்ளை பண்ணுற வீடியோ போடுறதுல இருந்து அதுக்காக ஒரு மேரத்தான் கொண்டு வரதுலேருந்து எல்லாமே நம்ம சேனலில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எல்லாருமே என்னைக்காவது ஒரு நாள் நம்ம சேனலை வந்து பார்த்துட்டு சும்மா ஒரு கமெண்ட்டை மட்டும் தட்டி விட்டு போயிடுறீங்க. அது பார்த்தீங்கன்னா என்னடா நம்ம இவ்வளவு நாள் ஒரு 100 வீடியோ போட்டிருக்கோம், இவன் என்னடா இப்போ வந்து செத்து புதைத்த பிறகு கேட்குறானடா கேள்வியே அப்படின்னு தோணுது. எனக்கு ஒரு கயிறு வாங்கி கொடுத்துருங்க, நான் தொங்கிடுறேன். சரிங்களா? சும்மா ஃபன்னாக தான் இந்த வீடியோ போட்டேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து டெய்லியுமே காலையில் வந்து 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரீசனிங் கிளாஸ் கொண்டு போய்கிட்டு இருக்கேன். எந்த எக்ஸாம் நியரஸ்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொண்டு போய்கிட்டு இருக்கேன். இது போக பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலீஷ் கிளாஸ் காலையில் போகுது. ரீசனிங்கே மெயின்ஸ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா வந்து வைஷாலி மேம் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா வந்து அப்பப்போ மேரத்தான் கொண்டு போய்கிட்டு இருக்கேன். இப்படி பொத்திட்டேன்னா மூஞ்சி எதுவும் தெரியாது. ஸோ சரிங்களா மக்களே? ஸோ டெய்லி நம்ம சேனலில் கொண்டு போகிறோம். கொஞ்சம் கிராக் வித் ஜாக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து சில பேர் ஒரு கேள்விகள்லாம் கேட்குறீங்க, சார் பழைய மாதிரி உங்கள் சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் கொண்டு வாங்க சார் அப்படின்னு. இப்பயுமே நான் நிறைய வீடியோஸ் தான்டா போட்டுக்கிட்டு இருக்கேன், என்னடா அப்படின்னு நீங்கள் வந்து என்னை திகைக்க வைத்திராதீங்க. டெய்லியுமே 11 மணிக்கு நம்ம சேனலில் நான் லைவ் வரேன். அது மாதிரி பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு தேவையான கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வீடியோ, பேங்கிங் அவேர்னஸ் வீடியோ, இது போக ரீசனிங் வந்து A to Z கவர் பண்ணியிருக்க வீடியோ, ஆப்டி A to Z கவர் பண்ணியிருக்க வீடியோ, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அபித் சார் ஒரு 135 வீடியோ, நீங்கள் அதை பார்த்தாலே பேசிக்ஸ் லேர்ன் பண்ணுற வீடியோ, இப்படி எல்லாமே உள்ளே இருக்குது. எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். இது போக லைவ் கிளாஸ் கொண்டு வரேன். இதை தாண்டி நீங்கள் என்ன வேணும்னு கேட்டாலும் நான் கொண்டு வரேன், பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் வந்து கோமாலேருந்து வெளியே வாங்க. திடீர்னு வந்து சார் உங்கள் பேர் ஜாக்சனா, நீங்கள் தான் ஜாக்சனான்னு கேட்குற மாதிரி கேள்வி என்கிட்ட இருக்குது. இப்படிலாம் பண்ணாதீங்க, சரிங்களா? ஸோ பியூனஸ் ஃப்ரெஷர்ஸ்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்களாம் முறையாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும்னா நம்ம ராயல் பாஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சில பேர் கேட்குறீங்க, சார் ராயல் பாஸ்ன்னு ஏன் சார் சொல்கிறீங்க அப்படின்னு. அது நம்ம வெப்சைட்டில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர்ஸ் A to Z கவர் பண்ணுறதுக்கான மெட்டீரியல்ஸ் உள்ளே இருக்குது. அதுக்காண்டி தான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிக்கலையா ஸ்வைப் பண்ணிட்டு போங்க வீடியோவை. உங்களது விளையாடு உங்கள் ஜாக்சன். டின் இப்போதான் மன நிம்மதியாக இருக்குது இப்படி வீடியோ போட்ட பிறகு. எனக்கு எப்படி இருக்கும், காலையில் நான் தூங்கிட்டு இருக்கேன், ஒரு ஆள் ஃபோன் பண்ணி, சார் இப்படி பிஓபி எல்பிஓ பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்வியூ இருக்கா, அதுக்கு இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்குறாங்க என்கிட்ட. நீங்கள் நான் உங்களுக்கு லைவில் வந்து கால் வரும்போது காட்டுறேன், சரிங்களா? அது மாதிரி இன்னைக்கு RRB கிளர்க்கு நேற்று நான் மேரத்தான் போகும்போது லைவ்ல கூட ஒரு கால் மக்கள் முன்னாடியே பேசினேன். இப்படி வந்து ஹால் டிக்கெட் வந்து தொலைஞ்சிருச்சு, நான் என்ன சார் பண்ணுறது? அதாவது நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு இன்னைக்கு தான் வந்து ஹால் டிக்கெட் தொலைஞ்சிருச்சு சார், நேம் தப்பாக அப்ளை பண்ணிட்டேன், இப்படிலாம் கேட்பாங்க. அப்போ ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்கும் மனசு, நீங்களே சொல்லுங்க. இனிமேல் பொழந்துருவேன், உன்னை விட்டு கலாய்ச்சி எடுத்துருவேன் இனிமேல் இப்படி வந்தேனா. உங்கள் ஜாக்சன். டின்